எமோஷ்னலி அன்ஸ்டேபிள் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க எமோஷ்னல் கிரைசிஸ் வரும்பொழுது என்ன மாதிரி பிஹேவியரில் ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாங்களா. நம்பர் 1, பிஞ்ச் ஈட்டிங். குறிப்பாக ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் கிரேவிங். சிப்ஸ் சாப்பிடுவாங்க, பப்ஸ் சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பிஞ்ச் ட்ரிங்கிங்கில் ஈடுபடுவாங்க. ஒரு சில பேர் அதிகமான அளவு இம்பல்ஸ் ஸ்பெண்டிங் அண்ட் ஷாப்பிங். இன்னும் சில பேர் டிரைவிங், அதுலேயும் ஓவர் ஸ்பீடிங். இப்போ எல்லாரும் காமனாக பண்ணுறது எக்ஸசிவ் சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங். ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது டெம்பரவரியாக ஒரு டோபாமின் செக்ரேஷன் இருக்கிறதுனால ஒரு பூஸ்ட் ஃபீல் கிடைக்கும். பட் இது எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கலை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அப்செட்டாகவே இருக்காங்கன்னா காரணமே இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அடிக்கடி எரிஞ்சு விழுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. To the extent of being labeled as toxic. In reality, they are sufferers, suffering inside out. இதுக்கு சொல்யூஷன் என்னங்க? அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி கோப்பிங் மெக்கானிசம் டெவலப் பண்ண ஸ்பேஸ் அண்ட் சப்போர்ட் தேவை, நாட் ஹேட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் ப்ளீஸ் டூ கன்சல்ட் அ சைக்காட்ரிஸ்ட்.